எல்லா விஷயத்திலும் 100% பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குற ஆளா நீங்கள்? கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய காணொளி இது. ஜப்பானில் இருக்கிற மோனஸ்ட்ரி, அதாவது துறவிகள் இருக்கிற இடம். அதை சுற்றி இருக்கிற தெருக்களோட 2 பக்கமும் மரங்கள் அடர்ந்து இருந்துச்சு. அந்த மரத்தில் இருந்து விடுற இலைகளை சுத்தம் செய்கிறது ஒரு துறவியோட வேலை. தினமும் காலையில் காற்று கம்மியாக இருக்கப்பவே அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சிருவார். அவர் சுத்தம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அவர் பெருக்கிட்டு வந்த இடத்துல சில இலைகள் விழும். அதை மறுபடியும் போய் அவர் பெருக்கிட்டு வர மாட்டாராம். அவரோட வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு போவாராம். அதுவரை சேர்ந்திருந்த குப்பைகளை அகற்றி தெருக்களை பார்க்க அழகாக வச்சிருக்கிறது மட்டும்தான் அவரோட பணி. புதுசாக விடுற இலைகள் அந்த நாளோட அழகு. அது மறுபடியும் சேரத்தான் போகுது. மறுநாள் அவர் அதை பெருக்கத்தான் போகிறார். பர்ஃபெக்டாக வேலை செய்கிறோம் அப்படின்னு விடுற இலைகளை பெருக்கிக்கிட்டே இருந்தார்னா அவர் அந்த நாள் முழுக்க பெருக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். எல்லா விஷயங்களிலும் இருக்கிற இயல்பான சின்ன குறைகளை நினச்சி டென்ஷன் ஆகணும்னா வாழ்க்கை முழுக்க நம்ம கோபப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காமல் கடந்து போக கற்றுக்கோங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும்.